மனோரூபேக்ஷு கோதண்டா, மனம்தான் அந்த கரும்பு வில். அதில் இருக்கிற விருப்பு வெறுப்பு என்கிற ராகம் குரோதம், விருப்பு வெறுப்பு என்பதுதான் உங்களை தண்டிக்கிற தண்டனைக்கான கருவிகள். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு விருப்பம் கிடையாது, வெறுப்பும் கிடையாது, யாராலும் உங்களை தண்டிக்க முடியுமா? உங்களுக்கு விருப்பம் கிடையாது, வெறுப்பும் கிடையாது, உங்களை யார் தண்டிக்க முடியும்? உங்களுக்கு விருப்புன்னு ஒன்று இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை உங்களுக்கு கொடுக்குறாப்புல கொடுத்துட்டு பறிச்சுட்டா உங்களை தண்டிச்சுடலாம். உங்களுக்கு வெறுப்புன்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பொருளை திரும்ப உங்கள் கையில் கொடுத்தா, வெறுப்பு நீங்கள் எதை வெறுக்கிறீர்களோ அதை திரும்ப திரும்ப உங்களுக்கே கொடுத்தா அது தண்டனை ஆகிடும். உங்களுக்கு விருப்பம் கிடையாது, வெறுப்பும் கிடையாது, உங்களை எப்படி தண்டிக்க முடியும்? இந்த உலகத்தில் விருப்பு வெறுப்பற்றவர்களை கடவுளால் கூட தண்டிக்க முடியாது. இதை நான் சொல்லலை, தமிழ்லேயே எழுதி வச்சிருக்காரு ஒரு ஆள். யாரு? திருவள்ளுவர். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை. வேண்டுதல் வேண்டாமைன்னு என்ன அர்த்தம்? விருப்பு வேண்டுதல், வேண்டாமை வெறுப்பு, இலானடி சேர்ந்தார்க்கு. அப்படி இல்லாத நிலைக்கு போய்விட்டவர்களுக்கு என்ன? யாண்டும் இடும்பை இல்லை, ஒரு கஷ்டமும் இல்லை. அப்ப நம்முடைய எல்லா கஷ்டத்துக்கும் என்னடா காரணம் அப்படின்னு கேட்டா, நமக்குள்ள இருக்கிற விருப்பு வெறுப்பு தான் காரணமே ஒழிய, அந்த விருப்பு வெறுப்புங்கிறத நாம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம யாராலும் தண்டிக்க முடியாது. அதுக்கு ஞானம் வேணும். விருப்பையும் வெறுப்பையும் விடுறதுக்கு ஞானம் வேணும். நம்மளால விட முடியல. இது எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறோம். பிடிச்ச விஷயம்னாலே பிரச்சனை ஆரம்பமாயிடுது. ஏன்? பிடிச்ச விஷயத்தை நீ விட மாட்டேன், ஆனால் அது உன்னை விடுறதுக்கு ரெடியாக இருக்கும். அதான் பெரிய சிக்கல். உன்னை விட்டு எப்போ போகலாம் அப்படின்னே பார்த்துட்டே இருக்கும். அது எப்போ போகிறதோ அப்போல்லாம் உனக்கு வேதனை. பிடிக்காத விஷயம் அப்படின்னா அது எப்பெல்லாம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் நமக்கு அந்த வேதனை. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறது உண்டு. நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை நம்ம ஃப்ளைட்லேயோ இல்லை ட்ரெயின்லேயோ போகிறச்ச நமக்கு பக்கத்து சீட் இருக்க ஒரு சாப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பிடிச்ச விஷயம் சாப்பிட்றாரு வச்சுக்கோங்க, எரிச்சலாக வரும். ஏன்? நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அது அமர்ந்துன்றான். ஒரு மரியாதை கூட ஆஃபர் பண்ண மாட்டேங்கிறான். சில பேர் சொல்லுவா, நான் வேண்டாம்னு பெருந்தன்மையாக சொல்கிறது கூட ஒரு சான்ஸ் தர மாட்டேங்கிறான்னு. அது வேண்டாம்னு பெருந்தன்மையாக சொல்கிறதுக்கு ஒரு சான்ஸாவது கொடுக்கணுமோன்னு அது கூட கொடுக்க மாட்டேங்கிறான். அவன் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படி. அவன் சாப்பிட்ற வரைக்கும் இவன் கட்டுன்னு இருப்பான். ஏன்? நம்ம கொடுக்க மாட்டேங்கிறான், சாப்பிட்றான், நம்ம மட்டும் சாப்பிட்றான், ரசித்து சாப்பிட்றான், என்னமோ சாப்பிட்றான். ஏன் இப்படி சாப்பிட்றான்? இது நமக்கு அதுக்கு ஏதாவது சம்மந்தம் உண்டு? அவன் ஒய்ஃபு அவன் சாப்பிட்றதுக்கு என்னமோ ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கா. ரொம்ப நல்ல பெண்மணி தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு ரசித்து செஞ்சு கொடுத்துருக்கா. அவர் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றார். நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? சம்டைம்ஸ் நாம் வந்து வெஜிடேரியனாக இருப்போம், அவன் நான் வெஜிடேரியனாக இருப்பாள். நான் வெஜிடேரியன் முகத்தை சுழிச்சு நம்ம என்ன சொல்லுவோம், என்ன இதெல்லாம் கொண்டு வந்துட்டு, அவன் சாப்பாடு அது, நமக்கு அதுக்கு ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. நாம் 3300 கொடுத்து டிக்கெட் வாங்கின மாதிரி அவனும் 3300 கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கிறான். அவன் இஷ்டம், அவன் பாத்திரம், அவன் ஒய்ஃபாகவும் இருக்கலாம், கொடுத்துருக்கிறான் இல்லையா? என்னமோ அது அவனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு அந்த விருப்பு வெறுப்பற்ற நிலைக்கு நம்ம மனசை கொண்டு வர முடிகிறதோ? எரிச்சல் ஆகிடும். பக்கத்தில் இருக்க ஏதாவது பண்ணால் நமக்கு கோவம் வருது. ஏன்? நமக்கு உள்ளே இருக்கிறது ஒரு வகையான விருப்பம். நமக்கு வேண்டிய நபர் பக்கத்தில் உட்கார வேணும்னு ஒரு எண்ணம் ஒன்று. நமக்கு பிடிக்காத ஒரு நபர் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்க. நானே முன்னெல்லாம் பஸ்ஸில் போகிறச்சே ஒரு கை பை வச்சுருப்பேன். பஸ்ஸில் ஏறினோடனே பக்கத்தில் பை வச்சு விடுவேன். யாராவது வந்து உட்காந்துட்டேன். எனக்கு என்ன கஷ்டம்னா, நம்மளை மாதிரி அகலமாக யாரும் வரக்கூடாது. என்னுடைய ஃபஸ்ட்டு கண்டிஷன். வேறு எந்த விருப்பு வெறுப்பும் எனக்கு கிடையாது. நானும் அகலம், அவரும் அகலம், 2 பேர் சீட்டில் வந்து உட்காந்தான்னு வச்சுக்கோ, பெரிய கஷ்டம் இது. அதுக்காக ஒரு கைப்பையை வச்சுட்டு நான் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். யாராவது ஒல்லியாக வராளான்னு பார்த்து வந்த உடனே இந்த பையை எடுத்துகிட்டு உட்காருங்க அப்படின்ட்டு. எனக்கு அதுக்கு மேலே ஒன்றும் பெரிய விருப்பு வெறுப்பெல்லாம் கிடையாது. அவர் ரொம்ப நன்றி அப்படிம்பார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவருக்கான இடம் போட்டு வச்சதான் நினச்சி சந்தோஷமாக உட்காருவார். ஆனால் எனக்கு என்ன துரதிருஷ்டம் ஆகும்னு கேட்டேன்னா, கொஞ்சம் தூரம் போன உடனே அவர் இறங்கிவிட்டு என்னை விட பருமனா ஒரு நபர் வந்து பக்கத்தில் உட்காரு. சரி, தலையெழுத்து சொல்கிறது ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன். சில சமயத்தில் நடந்தது உண்டு உலகத்தில். எதுக்கு சொல்ல வரேன்? நம்ம பக்கத்தில் உட்கார்ற நபர் யாருன்னு நாம் தீர்மானிக்க முடியுமா? முடியாது. ஆனால் நம்ம வெறுப்படைகிறோம். இல்லை, வெறுப்படைகிறோம். நம்ம அதை பற்றி சந்தோஷப்படுறோம். சில சமயத்தில் வெறுப்படைகிறோம். இந்த விருப்பு வெறுப்பிலிருந்து தாண்டினாதான் அந்த பயணத்தை இனிமையாக கொண்டு போக முடியும். விருப்பு வெறுப்பு உடையவர்களை வெளியிலிருந்து யாரும் தண்டிக்க வேண்டிய அவசியமில்லை. அவரவர்களுடைய செயல்களே அவரவர்களுக்கு தண்டனையாக ஆகிவிடுகிறது. நேற்றுக்கு முழுக்க நம்ம அதான் பார்த்தோம். ஆனந்தம் பரமானந்தம்ங்கிற கான்செப்டில் நம்முடைய மனத்தை விட அதிகமான ஒரு எதிரி நமக்கு இருக்க முடியாது. அந்த மனம் நம்மளை நிம்மதியாக இருக்க விடுறதே இல்லை. பல வகையிலும் நம்மை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஓயாமல் துக்கப்படுற பேசி பாருங்க. இன்னொரு கான்செப்ட் கூட உண்டு, துன்பங்களிலிருந்து விடுதலை அப்படிங்கிறத பற்றி சிந்திக்கும் போது சொல்வா. என்னென்னா, துன்பத்தில் இருக்கிறவா பெருவாரியாக 100க்கு 90 பேர் பாஸ்டில் தான் மனசை வச்சுருப்பாங்க.
பகைக்கு என்ன காரணம்? 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் காரணம். 15 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு யாரோ பண்ண கெடுதலை நம்ம மனசுலேயே வச்சுருந்தோம்னு சொன்னால் நம்மளால எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? ஒரு சின்ன கதை போட்டிருந்தேன், அழகான கதை. அதாவது ஸ்கூலில் வந்து குழந்தைகள்லாம் ஜாயின் பண்ணுறது. அந்த குழந்தைகள்லாம் ஜாயின் பண்ணு அந்த டீச்சர் சொல்கிறா, ஆளுக்கு ஒரு பேக் நாளைக்கு எடுத்துகிட்டு வாங்கோ அப்படின்னு. ஒன்று எல்லா குழந்தைங்களும் ஆளுக்கு ஒரு பேக் எடுத்துன்னு வருது. உருளைக்கிழங்கு ஒரு மூட்டை வாங்கி எல்லாத்துக்கும் அந்த பையில் போட்டு பிரித்து கையில் கொடுத்துட்டு, இந்த மூட்டையை நீங்கள் வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும். இது இந்த உருளைக்கிழங்கை எங்கே போனாலும் கொண்டு போகணும், ஸ்கூலுக்கு வந்தாலும் கொண்டு வரணும், வீட்டுக்கு போகிற பக்கத்து தலைமாட்டிலே வச்சுக்கணும், இந்த உருளைக்கிழங்கு மூட்டையோடையே அலைங்கோ அப்படின்ட்டா. சின்ன சின்ன மூட்டையெல்லாம் குழந்தைங்களாம் ஒன்றுமே புரியவே இல்லை. சரி என்னமோ டீச்சர் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், டீச்சர் எப்போ சொன்னாலும் எந்த பைத்தியக்காரத்தனம்னாலும் குழந்தைகள் கேட்டே ஆகணும். அது அவளுக்கு வந்து பெத்தவாளை விட டீச்சர் அறிவாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பபிப்பிராயம் எப்போவுமே உண்டு. குழந்தைங்களுக்கு இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. உடனே அந்த குழந்தைங்கள்லாம் அந்த சின்ன மூட்டையை தூக்கின்னு அலையிறது. அது பாட்டு ஸ்கூலுக்கு வருது, கொண்டு போகிறது. ஆச்சு 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு. இப்போ உருளைக்கிழங்கு நார ஆரம்பிச்சுடுச்சு. டீச்சர் இதெல்லாம் போடலாமா கொட்டலாமா? கொட்டப்படாது வச்சுக்கோங்க. அவள் 5 நாள் கழிச்சு ஒரு கோயில் நாடுறது டீச்சர், தாங்க முடியல டீச்சர், அதெல்லாம் கொட்டப்படாது வச்சுக்கோங்க. எங்கள் அப்பா திட்டுறா டீச்சர், பரவாயில்ல வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை பக்கத்தில் வச்சு படுக்கவே முடியல டீச்சர், அத்தனை நாத்தம் நாடுறது, ஏன் இப்படி வாண்டா டீச்சர் தாங்க முடியல. அப்போ அந்த டீச்சர் கேட்டால், உனக்கு யாரோட இந்த கிளாஸில் சண்டை? எனக்கும் அந்த பொண்ணுக்கும் சண்டை, நான் அவ்வளோ பேச மாட்டோம். ஏன் பேச மாட்டீங்க? அவன் என்னை அன்றைக்கி திட்டுட்டா, என்னை அடிச்சுட்டா, பேச மாட்டேன். அப்படியா, நீ வேணால் ஒரு கண்டிஷன் பண்ணு, இந்த உருளைக்கிழங்கு கொட்டுறதா இருந்தால் அவளோட பேசணும், கீழே கொட்டி விடலாம், நீ பேசணும். ஏன்? இந்த உருளைக்கிழங்கை தூக்கிண்டே வந்தால் நாத்தமாக நாருதுன்னு கண்டுபிடிச்சிட்டல்ல. ஆமாம், அதை விட அவளோட சண்டை போட்டோங்கிற தாட் அதை விட மோசமான தாட் இல்லையா? அதை நீ நெஞ்சிலேயே வச்சுன்னு வாழ்நாள் முழுக்க சுற்றின்னு இருக்கியே, அது நாராதா? பல பேர் துர்நாற்றம் வீசுவதற்கு காரணம் அவர்களது பழைய கோபங்கள், பழைய வருத்தங்கள், பழைய துக்கங்கள். பல மனிதர்கள் அழுகி நாறுகிறார்கள். பல மனிதர்கள் அழுகி நாறுகிறார்கள். ஏன்? அவர்கள் பழமையை, எப்போதோ நடந்த தவறுகளை மன்னிக்க மறுக்கிறார்கள். தங்களுக்கு யாரோ இழைத்த அநீதிகளை எண்ணி எண்ணி புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். உங்களுக்கு யாரோ இழைத்த அநீதிகளை நீங்கள் மன்னித்தால் மட்டும்தான் உங்களிடமிருந்து தாமரையின் நறுமணம் புறப்பட முடியும். அடுத்த வினாடி மன்னித்த மறுகணத்தில் நம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்படுகிற அந்த மன்னித்த நறுமணம் இருக்கிறது, தாமரையின் நறுமணம், அது உலகெங்கும் பரவுவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ நம்முடைய துக்கங்களுக்கு என்ன காரணம், நம்முடைய சந்தோஷத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ராக துவேஷம். குரோதம் என்பது எங்க? கோபமா இருக்கு, வெறுப்பா இருக்கு, பகையா இருக்கு. பாசம் என்பது என்ன? விருப்பா இருக்கு. அப்போ மனம் என்கிற கோதண்டம், மனம்ங்கிற கருவியை வைத்து தான் எல்லா உயிர்களையும் அவள் ஆட்டி படைக்கிறாள். ஏன்? அவள் மனோன்மணி, மனோசக்தியாக இருக்கிறவள் அம்பிகை. அவள் மனமாக இருந்து கொண்டு உங்கள் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற இன்ப துன்பங்களாக இருந்து கொண்டு உங்கள் வெறுப்பு வெறுப்புகளாலேயே உங்களை தண்டித்துக் கொண்டிருக்கிறாள். நீங்கள் விருப்பு வெறுப்பு என்பதை கடந்து விட்ட ஞான நிலைக்கு போய்விட்டால், விருப்பையும் வெறுப்பையும் தாண்டி விட்டால் அவள் தண்டிப்பதை நிறுத்தி விடுகிறாள். இந்த சதுர்பாக சமன்விதான்னு சொன்னால் 4 தோள்களை உடையவள், 4 தோள்களும் சமமானவை. அது இன்னொரு அழகு. என்ன அழகு அப்படின்னு கேட்டால், மனுஷனுக்கு வந்து தோல் ஏற்ற இறக்கமாக இருக்கும். ஒன் சைடு இன்னொரு சைடுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். சிமிலராக அப்படியே ஈக்குவலாக இருக்காது. ரைட் அண்ட் லெஃப்ட் சிமிலராக ஈக்குவலாக இருக்காது. இந்த சில பேர் செருப்பு வாங்க கூட ரொம்ப கஷ்டப்படுவா. வலது காலுக்கு எனக்கு 9 நம்பர் வேணும், இடது காலுக்கு எனக்கு 10 வேணும்னு கேட்பான். கடைக்காரர் சொல்லுவான், அப்படிலாம் கொடுக்க முடியாது, வாங்கினா 2 9 தான் வாங்கணும், 2 10 தான் வாங்கணும்னு. அது ஒரு கஷ்டம் பாருங்க. அது வலது காலில் வந்து டைட்டாக இருக்கும், இடது காலில் பெருசாக இருக்கும். வேண்டாமே கொஞ்சம் மாற்றி கொடுங்களேன் அப்படின்னா, அப்படிலாம் கொடுக்க முடியாது. நீங்கள் ஹியூமன் பாடி ஸ்ட்ரக்சரே நீங்கள் பார்த்தீங்கன்னா வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் உண்டு, வலது காலுக்கும் இடது காலுக்கும் வித்தியாசம் உண்டு. மனித படைப்பு. ஆனால் தெய்வத்தன்மை, தெய்வத்தன்மைன்னு சொல்கிறாங்க பாருங்க, அந்த தெய்வ நிலை அப்படின்னு படைக்கப்படுகிற போது எப்படின்னா அவர்களுக்கு எல்லாம் சமமானது. இது இன்னொரு கணக்கு. அப்படி சமமான தோள்களை உடையவள், ஏன்னா அவள் தெய்வம். அந்த சமம் வந்து உடம்புல வரவே அவங்க விருப்பு வெறுப்பு இல்லாமல் போய்டுறது. இந்த ஏற்ற இறக்கம் இருக்கிற வரையில் உங்களுடைய இடது வலது சுவாசத்திலையும் ஏற்ற இறக்கம் இருக்கும். அதனால என்ன ஆகும்? கோபதாபங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இப்போ சமமாயிடுத்து அப்படின்னு சொன்னால் சூக்ஷ்மா நாடி சுழுமுனையில் ஓட ஆரம்பிக்கும் சுவாசம். இடத்துலையோ வலதுலையோ அதிகமாக ஓடாது. அவர்கள் சமநிலையிலேயே இருப்பார்கள். சமநிலையில் இருப்பதன் அடையாளமாக அவள் சமமான தோள்களை உடையவள். பஞ்ச தன்மாத்திர சாயிகா. பஞ்ச தன்மாத்திரன்னா 5 அம்புகளை உடையவள். என்ன 5 அம்பு? தாமரை, செங்கழு நீர், செவ்வல்லி, மாம்பு. இதுக்கு 5 தன்மாத்திரைன்னு சொல்றார். அது 5 குண இயல்புகள். சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம்.
நம்ம இந்த உலகத்தை எப்படி அனுபவிக்கிறோம்? ஒலியை கேட்கிறோம், ஆகாசத்துலேருந்து வருவது ஒலியாக இருக்குது. அப்புறம் காற்று நம்ம மேலே பட்டு போகுது, ஸ்பரிசம் தொட்டு போகிறது. அப்புறம் நெருப்பு வந்து வடிவம் பெறுகிறது பார்க்குறோம், ரூபத்தை பார்க்குறோம். தண்ணீர் எடுத்த உடனே ரசம், அப்படி அதோட ருசி என்ன அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கிறது. அப்புறம் பூமிக்குன்னு மண் வாசனை கிளம்புறது அப்படிங்கிறோம், கந்தம். இந்த 5 விதமான பொருள்கள் 5 பூதங்கள்லேருந்து நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த 5 பூதங்களின் 5 தன்மாத்திரைகளை அவள் இந்த பிரபஞ்சத்தின் மீது ஏவி உலகில் இன்ப துன்பங்களை சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ இந்த சப்தத்தில் பிடிச்ச சப்தம், பிடிக்காத சப்தம், வாசனையில் பிடித்த வாசனை, பிடிக்காத வாசனை, ஸ்பரிசத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்பரிசம், ஏற்றுக்கொள்ள முடியாத ஸ்பரிசம், ரசத்தில் பிடித்தது பிடிக்காதது. இப்படி என்ன ஆகிறது? சுவை நம்ம அனுபவிப்பதில் நம்முடைய மனம் மீண்டும் விருப்பு வெறுப்புக்குள்ள போய் சிக்கிக்கிறது. அதனால தான் அந்த 5 அம்புகளாக அவற்றை தன்னுடைய கையில் வைத்திருக்கிறவர். அம்பாளுடைய 5 அம்புகள் என்னடா பண்ணது அப்படின்னா, ஹர்ஷனம், ரோஷனம், மோகனம், சோஷனம், மாரணம். இது 5ஐயும் விளைவிக்கக்கூடியது. எப்படின்னா, ஒன்று மகிழ்ச்சி தரக்கூடியது, சுவை ஊட்டக்கூடியது, மயக்கக்கூடியது, பிறகு என்ன வற்ற வைப்பது, பிறகு மரணமடைய வைப்பது. இந்த 5 விதமான செயற்பாடுகளையும் செய்யக்கூடியவை அம்பிகையின் கையில் இருக்கிற 5 அம்புகள். ஆனால் 5 வேலைகளை செய்வதாலே 5 தன்மாத்திரைகளை உள்ளே அடக்கி இருப்பதாலே பஞ்ச தன்மாத்திர சாயிகா. இப்போ இது உருவமா உருவகமா? இது உருவம் அல்ல. உருவம்னு சொன்னா நாம் வெளியில் பார்ப்பதற்கு காமாட்சியை, ராஜராஜேஸ்வரியை 5 மலர் போட்டிருக்கிறோம், ஒரு கரும்பு வில்லு போட்டிருக்கிறோம், அவள் வந்து உட்கார்ந்துருக்கிறான்னு ஒரு உருவமாக சொல்கிறோம். இந்த 5 மலர் என்ன வித்தியாசமாக போச்சு, அந்த கரும்பு என்ன வித்தியாசமாக போச்சு, அவள் கையில் இருக்கிற அந்த அங்குச பாசங்கள் என்ன அப்படின்னா இது விருப்பு வெறுப்பு அப்படின்னு ஆகிப்போச்சு. அப்போ என்ன ஆகிறது? அது உண்மையாகவே ஒரு உருவம் அல்ல, அது உருவகிக்கப்பட்டது. நாம் புரிந்து கொள்வதற்காக அது உருவமாக வெளிப்படுத்தப்பட்டதை ஒழிய நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அது வேறு வகையான ஒரு உணர்வுகளை நமக்கு ஏற்படுத்துவதாக இருக்க வேண்டும். அது வடிவம் என்பதையும் தாண்டி அது சில தத்துவங்களை உள்ளடக்கியது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ வடிவம்னு எடுத்துக்க கூடாதுன்னு நான் சொல்ல, தயவுசெய்து அதை மட்டும் தவறாக விளங்கிக்காதீங்க. வடிவம் என்பதை நான் நிராகரிக்கிறேன்னு பொருள் அல்ல. வடிவம் என்பது கூடாதுன்னு சொல்வது என்னுடைய கட்சி அல்ல. வடிவம் என்பதை அனுபவித்து விட்டு அதையும் தாண்டி அது ஒரு உருவகம் என்கிற கருத்தையும் உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய ரிக்வஸ்ட். முதல்ல ஆரம்பத்தில் நம்ம வடிவமாக தான் பார்ப்போம், உருவமாக தான் பார்ப்போம், தியானம் பண்ணுவோம், அப்படியே மனசில் வாங்குவோம், நம்முடைய மனசில் நிற்கும். அது உருவம். நாளாக நாளாக அந்த இயல்புகள் நமக்கு உள்ள வந்துட்டா அது உருவம் அல்ல, அது உருவகம். இப்போ ஏன் சக்தி சாக்த வழிபாட்டில் ஈடுபட்ட ஸ்ரீவித்யா உபாசகர்களையே ஒரு ஸ்டேஜில் நீங்கள் பரமேஸ்வரன் பரமேஸ்வரியா வச்சு பூஜை பண்ணுறது உண்டா இல்லையா? அவளுக்கே அபிஷேகம் பண்ணுறது உண்டா இல்லையா? இப்போ உருவம்னு சொன்னால் அங்கே எங்கேருந்து பரமசிவனும் பரமேஸ்வரியும் வந்தார்கள்? இங்கே கண்ணெடுத்தாப்பில் இருக்கிற வேற யாரோ, வேற ஏதோ ஒரு உருவம், ஒரு கணவன் மனைவி. அவர்கள் நீண்ட காலமாக ஸ்ரீவித்யா அந்த உபாசகர்களாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அபிஷேகம் பண்ணி அவர்களை பரமேஸ்வரன் பரமேஸ்வரியாவே பூஜிக்கிறோமே. உருவம் முக்கியம் அல்ல, அவர்கள் அந்த பண்புகளை பெற்று விட்டதால் அவர்கள் உருவகமாக மாறிவிட்டார். அந்த இறைவனுடைய தன்மையினை தங்களுக்குள் ஏற்றவர்களாக இருக்கிறார்கள். இதை புரிந்து கொண்டு லலிதா சஹஸ்ரநாமத்தை படிக்கணும். முதல்ல உருவம் அப்படிங்கிற நிலையில் படிக்கணும், அப்புறம் உருவகம் அப்படிங்கிற நிலைக்கு மனசை கொண்டு போகணும். இது ஒரு ஜேர்னி. இதிலிருந்து அதை நோக்கி மனதை மாற்றிக்கொள்ளுது. சரி, இப்படி ஒரு கோணத்தில் அம்பிகையினுடைய உருவம் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு கோணத்தில் நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னு கேட்டால் என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிள் லலிதா சஹஸ்ரநாமத்தில். நான் ஒரு ஆர்டராக போக முடியாது, ஏன்னா ஒரே நாளைக்குள்ளே எவ்வளவு பகுதிகளை கோணங்களை, அவளுக்கு ஒரு 9 கோணம்ங்கிற மாதிரி அவளுடைய பல கோணங்களில் ஒவ்வொரு கோணத்தை நான் விளக்குவது சரியாக இருக்கும். அதனால் அங்கேயும் இங்கேயுமா ஜம்ப் பண்ணால் தப்பாக நினைக்காதீங்க. இன்னொரு கோணம் பாருங்கள். இப்போ ஸ்ரீசக்கரம்னு சொல்கிறோம் இல்லையா, அம்பிகைக்குரிய அந்த